ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைங்க வந்து அம்மா ஃபோனை வாயில் வச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கி சுற்றுவாங்களா, அந்த ட்ரெண்டிங் வீடியோ போடுமான்னு கேட்டுச்சுங்க. என்னங்க பிள்ளைல சொல்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொருத்திங்கள 40 கிலோ 50 கிலோ இருப்பீங்களே, நான் எப்படா உங்களை தூக்கி சுற்ற முடியும்? உங்களை தூக்கி சுற்றினா என்னோட குறுக்கெலும்பில் போயிடும், எப்படா நான் உங்களை தூக்கி சுற்றுவேன்னு கேட்டேன். அதுக்கு என் பிள்ளைங்க, அம்மா எங்களை தூக்கி சுற்ற வேண்டாம், பக்கத்து வீட்டுக்கார பாப்பாவை தூக்கி சுற்றுவோம்ட்டுச்சுங்க. ஊரா விட்டு பிள்ளைய தூக்கி சுற்றினாலும் அவங்க அம்மா அப்பா பெர்மிஷன் வேணும்ல, என்னடா செய்யப்போ போதுன்ட்டு இருந்தேன். அதுக்கே எங்கள் அக்கா மையன் டெடி பேர் பொம்மை வந்து ஒரு பாக்ஸ் நிறையா கொண்டு வந்துட்டியான். ஆஹா, கண்டென்ட்டே நம்ம கையில் வந்து மாட்டுதடா, நம்ம சும்மா விடுவோமா? சரி வாங்கடா வீடியோ எடுக்க போவோம்ட்டு போயாச்சு. வீடியோ எடுக்க மாடிக்கு போனால் ஃபோனை வாய்க்குள்ளே திணிக்கிறோம் வாய்க்குள்ளே திணிக்கவே முடியலங்க. பல்லு பட்டு டெம்பர் போனது தான் மிச்சமாக போச்சு. ஒரு வழியாக ஃபோனை வாய்க்குள்ளே திணிச்சதுக்கப்புறம் அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பிள்ளைய ஃபோனை பிடிச்சிக்கோங்கடா, வாயை திறந்ததுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை ஆன் பண்ணி விடுங்கடான்ட்டு ஆன் பண்ண வச்சு இந்த பொம்மையை தூக்கி ஒரு வழியாக சுற்றியாச்சுங்க. பொம்மையை சுற்றுனதுக்கப்புறம் அப்பா தலையே சுற்றிருச்சுங்க. நல்ல வேலைக்கு பிள்ளையை தூக்கி சுற்றலை, இல்லைன்னா அந்த பிள்ளை பாவங்க, நம்ம முகமும் தெரியாது ஃபோனுக்கு, அதுக்கு அந்த பிள்ளை நம்மளை வச்சு வித்த காட்டுறாங்கன்ட்டு அது பயந்தே போயிருக்கும். மறுநாள் அவங்க அம்மா அப்பா அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு அல்லா கோயிலுக்கு தாங்க போயிருக்கணும். நல்ல வேலைக்கு ஊரா விட்டு பிள்ளைய களத்தில் இறக்காமல் விட்டது நல்லதாக போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.